வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா 2025ஆம் ஆண்டு ஒரு ஹாலிவுட் அனிமேஷன் ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்கிற பிரிடேட்டர் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படத்தை 2022ஆம் ஆண்டு ஹாலிவுட்ல வெளியாகி ஹிட்டான பிரே படத்தை டைரக்ட் பண்ண டான் ட்ராக்டன்பெர்க் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்துல 3 போர் வீரர்களை பிரிடேட்டர் கைது செய்து தன்னுடைய ஸ்பேஸ்ஷிப் மூலமா தன்னுடைய கிரகத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. இந்த 3 பேருமே வரலாற்றுல ஒவ்வொரு காலகட்டத்துல வாழ்ந்தவங்களா இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க காலகட்டத்துல பிரிடேட்டருக்கும் இவங்களுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு, பிரிடேட்டரோட கிரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க அவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, கடைசியா அங்க இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றது தான் படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட அனிமேஷன் ஒர்க்கை நீங்க பார்க்கும்போது அதிக பொருட்செலவுல உருவாக்கப்பட்ட படமா இருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலை ஏற்படுத்துற அளவுக்கு இந்த படத்தோட அனிமேஷன் ஒர்க் நல்ல தரமாவே இருக்குது. படத்தோட திரைக்கதையை எடுத்துட்டீங்கன்னா படம் ஆரம்பிச்சதும் தெரியாம முடியறதும் தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு என்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளேவை இந்த படத்துல இருந்து உங்களால எதிர்பார்க்க முடியும். இந்த படம் 1 மணி நேரம் 25 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஒரு ஷார்ட்டான படம். ஸோ குயிக்காவே உங்களால இந்த படத்தை பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்துல வர ஆக்ஷன் சண்டை காட்சிகள் தான். 3 போர் வீரர்களோட காலத்துக்கு பிரிடேட்டர் போகி அங்க நடக்கிற ஆக்ஷன் சண்டை காட்சிகள் ஆகட்டும், 3 பேருமே பிரிடேட்டரோட கிரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் கிரகத்துல நடக்கிற ஆக்ஷன் சண்டை காட்சிகள் எல்லாமே படத்துல சூப்பராகவே இருக்குது. மேலும் படத்தோட விஎஃப்எக்ஸ் எல்லாமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராகவே இருக்குது. இப்ப இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு நாம ஒரு பிரிடேட்டர் மூவி பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக படத்துல ஆக்ஷன் சண்டை காட்சிகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. படத்துல 3 பேரோட வாழ்க்கையில நடக்கிற எமோஷன் காட்சிகள் ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. மற்றபடி பெருசா குறைகள் அப்படின்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். படத்துல ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.